ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களை எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். சக ஊழியரின் வேலை திட்டத்தை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு நீங்கள் எப்போதும் உதவி செய்தீர்கள். ஆனால் ஒருமுறை நீங்கள் அவரிடம் உதவி கேட்டபோது அவர் மறுத்துவிட்டார். நீங்கள் சோர்வாக வீட்டை அடைந்தீர்கள். உங்களுடைய குழந்தை நன்றாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்த்தீர்கள். ஆனால் மாலை முழுவதும் அவர் கோபத்துடனேயே நடந்து கொண்டார். இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றுகிறதா? இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறீர்களா? மேலும் சிறிய எதிர்பார்ப்புகளை கூட மக்களால் ஏன் பூர்த்தி செய்ய முடியவில்லை, அவர்களால் ஏன் என் வழியில் நடக்க முடியவில்லை என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா? நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஆளுமைத்தன்மைகள், உணர்வுகள், தேர்வுகள் மற்றும் முன்னுரிமைகள் அனைத்தும் வேறுபட்டவை. எனவே நமது அதிகாரம், நடிப்பின் பாகம் அல்லது பொறுப்பு போன்றவற்றை பொருட்படுத்தாமல் பிறரைப் போலவே நாம் எப்போதும் செயல்பட முடியாது. நமது எதிர்பார்ப்பு எவ்வளவு எளிமையானது மற்றும் சரியானது என்பது முக்கியமில்லை. குடும்பத்தினர், நண்பர்கள், சக ஊழியர்கள், சமூகம் என அனைவரிடமிருந்தும் எதிர்பார்ப்புகளை விட்டுவிடுங்கள். எல்லோரையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நம் வழியில் நாம் செல்லலாம். நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அறிவுறுத்துகிறோம் மற்றும் கருத்தை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் பிறர் நமது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் வருத்தப்படக்கூடாது. எதிர்பார்ப்புகள் சாதாரணமானவைதான் என்கிற நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் தான் சாதாரணமானது என்பதை சோதனை செய்து பாருங்கள். இது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உணர்வு ரீதியாக நிலையாக இருப்பதற்கும் இணக்கமான உறவுகளை வைத்திருக்கவும் உதவுகிறது. எந்த இரண்டு நபர்களும் ஒரே மாதிரியாக சிந்தனை செய்யவோ பேசவோ அல்லது நடந்து கொள்ளவோ முடியாது. ஆனாலும் நாம் வழக்கமாக ஆச்சரியப்படுகிறோம். அவர் ஏன் இப்படி இருக்கிறார்? அவர் எப்படி இப்படி செய்ய முடியும்? அல்லது அவள் ஏன் அப்படி சொன்னாள்? இத்தகைய வீணான எண்ணங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் சுமை நமது அன்பு மற்றும் அமைதியின் ஆற்றலை தடுக்கிறது. நமது மனதிற்கு வெளியே யாருடனும் அல்லது எதனுடனும் தொடர்பு இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். அமர்ந்து மற்றவர்களை பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் திட்டமிடுங்கள். கீழாக அடங்கி போக வேண்டாம், முதுகிலும் குத்த வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், புகாரளிக்க வேண்டாம். உங்களுடைய அகநிலைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். மேலும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுங்கள். மக்களின் நடத்தைகளுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுதல், தன்னியக்க பைலட் எதிர்வினைகள் போன்றவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். மக்கள் வேறுபட்டவர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய மகிழ்ச்சியை தக்க வைத்து அவர்கள் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓம் சாந்தி.